இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 28ஆம் தேதி மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிலவும் வெப்பமான வானிலையால் தேயிலை செய்கை 50% வீழ்ச்சியடைந்துள்ளதாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு இன்று மன்னாரில். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் தமிழகத்தில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகளில் ஒரு குழுவினர் இன்று தாயகம் திரும்புகின்றனர். பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கண்டனம். 3 நாட்கள் துக்க தினம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலையால் தேயிலை செய்கையில் 150% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேயிலை தொழிற்சாலைகளின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக சங்கத்தின் பிரதான ஏற்பாட்டாளர் லால் பிரேமநாத் குறிப்பிட்டார். சில தேயிலை தொழிற்சாலைகளின் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதெனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் அரசாங்கத்திடமிருந்து சலுகைகளை எதிர்பார்ப்பதாகவும் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பெருமளவு அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கு பங்களிப்பு செய்யும் தேயிலை தோட்ட செய்கையாளர்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறித்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு இன்று மன்னாரில் நடைபெறவுள்ளது. ஒருநாள் மாத்திரமே ஆணைக்குழுவின் அமர்வு இடம்பெறவுள்ளதால் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேசங்களிலும் இருந்து மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார். குறிப்பாக தூர இடங்களுக்கு வரும் மக்களுக்காக விசேட போக்குவரத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகின. இருவரும் 30ஆம் தேதி வரையான 6 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களில் சாட்சி விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதன் முதற்கட்ட விசாரணைகள் கடந்த 3 நாட்களாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றது. இந்த அமர்வுகளில் 3 நாட்களிலும் 466 பேர் சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் புதிதாக 137 முறைப்பாடுகளையும் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. இதேவேளை 29ஆம் மற்றும் 30ஆம் தேதிகளில் வவுனியா மாவட்டத்தில் சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன. இதன் பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களில் 5 மாவட்டங்களுக்கான சாட்சி விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். எஞ்சியுள்ள கிளிநொச்சி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மீண்டும் ஆணைக்குழு அமர்வுகளை நடத்தி அந்த மாவட்டங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பான சாட்சி விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல மாவட்டங்களிலும் 1க்கும் மேற்பட்ட தடவைகள் காணாமற் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணை அமர்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து 19,006 முறைப்பாடுகளும் பாதுகாப்பு தரப்புகளில் இருந்து சுமார் 5000 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் தமிழகத்தில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகளில் ஒரு குழுவினர் இன்று தாயகம் திரும்புகின்றனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வசதிப்படுத்தலின் கீழ் இன்று நண்பர்கள் 18 பேர் நாடு திரும்ப உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாடு திரும்புவோருக்கான நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் வே சிவஞான ஜோதி குறிப்பிட்டார். இந்தியாவில் இருந்து இலங்கை அகதிகள் 18 பேர் இலங்கைக்கு வருகின்றனர். இவர்கள் UNHCR-இனுடைய வசதிப்படுத்தலுடன் எங்களுடைய அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் வசதிப்படுத்தலுடனும் சேர்ந்து இலங்கைக்கு வருகின்றனர். இலங்கையிலே நல்ல சூழ்நிலை நிலவுகின்றது என்ற நம்பிக்கையை அவர்களிடம் காட்டுகின்றது. நீண்ட காலமாக இந்தியாவில் இருந்த இந்த மக்கள்
இலங்கையை நோக்கி வந்தவுடன் அவர்களுக்கு இலவசமான பயணச்சீட்டுகளும் ஏனைய வசதிகளும் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள், அவர்களுக்கு 6 மாத காலத்துக்கு நாங்கள் உலருணவு கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்துள்ளோம். அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார வசதிகளையும் உள்ளடக்கி அவர்களுக்கு தேவையான ஏனைய வீட்டு திட்டங்கள், நீண்ட காலத்திலே மத்திய காலத்திலே அவர்களுக்கான வீட்டு திட்டங்களையும் அவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எமது அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சி மற்றும் மின் கட்டமைப்புகளில் ஏற்படும் கோளாறுகளால் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்குவதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. மின்சார முகாமைத்துவத்தின் ஊடாக மின்சாரத்தை தடையின்றி வழங்க முயற்சிப்பதாக பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை நீர்மின் விநியோகம் வீழ்ச்சியடைந்துள்ளதால் நாளாந்த மின்சாரத்தை 1 மணித்தியாலத்திற்கு துண்டிக்க வேண்டும் என இலங்கை மின் பொறியியலாளர்கள் சங்கம் பரிந்துரைத்துள்ளது. அவ்வாறில்லாத பட்சத்தில் எதிர்காலத்தில் மின்சார விநியோகத்தில் இதனை விட அதிக நெருக்கடி ஏற்படும் சாத்தியமுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் அதுல வன்னியாராச்சி எச்சரித்துள்ளார். இதேவேளை ஹபரணை முதல் அனுராதபுரம் வரையிலான மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நேற்று பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக இலங்கை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் 1 மணித்தியாலத்திற்குள் மின்சார விநியோகம் வழமைக்கு கொண்டுவரப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான், இலங்கை மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கிடையில் இடம்பெறும் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த வர்த்தகத்துடன் தொடர்புடைய மாலத்தீவை சேர்ந்த தம்பதியினர் நேற்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினரிடம் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து வெள்ளவத்தை பகுதியில் தங்கியிருந்த மேலும் 2 மாலத்தீவு பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மாலத்தீவு பிரஜைகளில் 19 வயதுடைய யுவதியொருவரும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். போலீசாரின் விசாரணைகளை அடுத்து போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பிரதான வர்த்தக நபரான கனிமுல்ல பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனுடன் தொடர்புடைய மேலும் 2 இலங்கை பிரஜைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 7 பேரும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டார். அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.